இந்த படத்த கண்டிப்பா தியேட்டர்ல யாரும் மிஸ் பண்ணிறாதீங்க. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல கோமாலேருந்து எந்திரிக்கிற ஹீரோ, எதுக்காக இந்த ஸ்பேஸ்க்கு வந்தாரு? அவர் வந்து மிஷன் கம்ப்ளீட் ஆச்சா? அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாவல பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா, நெறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம கொஞ்சம் சிம்பிளா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வரக்கூடிய நெறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா, எமோஷனலாவும், காமெடியாவும் இருக்கு. அடுத்து படத்தோட விஷுவல்ஸ், மேக்கிங்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராவே இருக்கு. இந்த படத்த நான் ஐமேக்ஸ்ல பார்க்கணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனா ஐமேக்ஸ்ல பார்க்க முடியல. அதனால எபிக் ஸ்க்ரீன்ல பார்த்துருந்தேன். உண்மையிலேயே சூப்பரா தான் இருந்தது. இந்த படத்துல நெகட்டிவ்னு சொல்றதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்ல. பாசிட்டிவ்னு பார்த்தா நெறைய விஷயம் இருக்கு. படத்தோட கேரக்டர்ஸ், அப்புறம் ஆக்டிங், எமோஷன் சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படத்துல காமெடி சீன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆனுச்சு. இந்த படத்த நான் இங்கிலீஷ்ல பார்த்துருந்தேன். தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியல. உங்களுக்கும் டைம் கிடைச்சா கண்டிப்பா அந்த படத்த மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் பிரீமியம் லார்ஜ் ஃபார்மேட், பிஎல்எஃப் ஆர் எபிக் ஸ்க்ரீன்ஸ ட்ரை பண்ணுங்க. ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்த் வாட்சா இருக்கும். தேங்க் யூ.